ஏறி தாங்க நாங்கள் வந்தோம். அவங்க தாங்க எங்களை கூட்டிகிட்டே வந்தது. நல்லா இருக்கணுங்க சாமி. இப்போ மலையத்துலேருந்து ஆக்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே போட போகிறாங்க. போட்ட உடனே இப்படி கதைப்பாங்க, அவங்க வித்தியாசமாக கதைப்பாங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதலும் வந்து ஒரு சடலம் புதைக்கப்பட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு. அப்போ நீங்கள் வடகிழக்கில் வந்து உங்களுக்கான அந்த இந்த இடத்துல இருந்து தான் அந்த ரம்போடு என்கின்ற இடத்தை பல கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண் சரிவான தெரியலை என்ன சொல்கிறோம். சின்ன பிள்ளை அவங்களுக்கு வடகிழக்கு பக்கம் காணிகள் இருந்து வீடுகள் அமைச்சு தந்தா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த மனநிலை கூட மனநிலை எப்படி வந்தாங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க, ஆட்டோ ஓடி போகிறது சரி கொஞ்சம் மிஸ் ஆகுமெண்டா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. பக்கத்தில் நிற்கிறேன் வந்து தம்பி ஜெசாயா. நுவரெலியா மாவட்டம். நாங்கள் தம்பல் என்னன்னு தவளந்தென்னு பேர் வந்து அந்த வாயில் கொஞ்சம் வருதில்லை, தட்டுப்படுது. தவளந்தென்னுங்கிற இடத்துல நிற்கிறோம். இந்த நாங்கள் இடத்துல அந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நுவரெலியா மாவட்டம் வந்து ரம்போடையில் வந்து மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த இடத்துல இந்த வாகனமே எல்லாமே வந்து முற்றுமுழுதாக இல்லத்தாக்கி அதில் வந்து ஒரு கிராமமே முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு ஒரு வலைத்தளங்களையும் வந்து மிகவும் பிரபல்யமாக பேசப்படும் பொருளாக வந்து மாறியிருந்த ஒரு விடயம், ஒரு ஊரை வந்து முழுமையாக போன ஒரு விடயம். அந்த ஊர் வந்து அழிஞ்சதுக்கான காரணம் இந்த 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 ஒரு மண் சரிவு தான். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அந்த ரம்போடு என்கின்ற இடத்தை பல கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண் சரிவானது அப்படியே அடிச்சுட்டு போனது. இப்போ நாங்கள் வந்து ஒரு மலை உச்சி உயரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால் அந்த மண் சரிவு எங்கேருந்து ஆரம்பிச்சு என்கின்ற இடம் வந்து இடத்துல நிற்கும் போது அந்த ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது. அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு மண் சரிவாக வந்து இப்போ இடத்துல பார்க்கக்கூடிய சின்ன ஒரு மண் சரிவாக இருக்குது. அது பெரிய ஒரு மண் சரிவு தான். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கல் நோமலாக விழுந்து அங்கேருந்து ஆரம்பித்தது. இங்கே இருந்து இந்த பள்ளத்தாக்கு வழியாக அப்படியே போய் ரம்போட வரைக்கும் பல கிலோமீட்டர் மைல் தூரம் தாண்டி போய் ஒரு கிராமத்தை வந்து முற்று முழுதாக வந்து அழிச்சிட்டுது. இப்போ நீங்கள் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த நீல கலர் ஷர்ட்டோட வந்து சிவத்த கெப் போட்டு நான் கதைச்சிருப்பேன். ஒரு அண்ணாவினுடைய ஒரு அங்கிளினுடைய அந்த வாகனத்தை வந்து அந்த உதிரி பாகங்கள் கடைசியாக வந்து 4 டயர் மட்டும் தான் மிஞ்சிருந்தது. நடுவில் கூடிய பிரேமும் அதை வந்து ஏற்றி இருந்தாங்க. அதை வந்து வீடியோவில் பதிவிட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மண் சரிவுக்கும் அந்த ஒரு ஊர் முழுமையாக அழிஞ்சதுக்கான காரணம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு மண் சரிவு தான். அதோட இப்போ நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடம்? கொத்மலை. பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே தான் இருக்கும். இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு இடம் வரைக்கும் போய் தான் அங்கே பக்கம் போக முடியாது. ஆட்டோ வந்து போட்டுட்டு போகணும். என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு மண் சரிவு, பெரிய ஒரு கல் பாறைகள்லாம் வந்து வந்திருக்காங்க. இப்போ தம்பி சொன்னார், இப்போ நேரடியாக போனால் தான் அந்த இடத்த தெரியும். அந்த இடத்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வாகனத்தை போட்டுட்டு அங்கேருந்து அப்படி நடந்து போகணும். அங்கே பாதிக்கப்பட்டவங்களுடைய வந்து நாங்கள் பேச போகின்றோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் பயணம். அதோட வந்து நுவரெலியா மாவட்டத்தில் வந்து கொத்மலை டேம், அந்த கொத்மலை குளம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பக்கத்தில் அப்படியே காட்டுங்க, எல்லாமே வந்து கீழே ஃபுல்லாக வந்து வீடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த மலை உச்சியில் இருந்து கொண்டிருக்கோம். இப்போ இப்படியே வந்து அந்த கொத்மலை டேமை வந்து காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நின்று பார்த்தோம்னா அந்த கொத்மலை டேம் வந்து வடிவாக தெரியும். ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட். அதனால் வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் எடுத்துனாங்க. இந்த தெரிகிற இந்த வளைவு தெரியுது, இந்த ஆறுகள் எல்லாமே வந்து இது வந்து ஒரு கொத்மலை டேம். கொத்மலை அந்த அணைக்கட்டு வந்து இந்த இடத்துல இருந்து தெரியாட்டியும் இந்த கொத்மலையினுடைய அந்த நீர்த்தேக்கம் வந்து அந்த போகக்கூடிய அந்த வழிப்பாதை வந்து இதுதான் பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ அந்த பக்கமாக இருக்குது அந்த அணைக்கட்டு. இப்போ அதோட வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இறந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்குன்ற அந்த தனியை வந்து அந்த சவக்காலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சில பகுதியில் இந்த வீதி ஓரமாக தான் புதைக்கப்படுவாங்கன்னு. வந்த வகையில் இந்த பக்கம் பாருங்க, இந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க. இந்த சடலங்களை எல்லாம் வந்து சரி பார்த்தீங்களா? இப்போ வீடியோவில் எந்த விலங்கு மட்டும் தெரிய இளைஞர்கள் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது ஒரு வீதி. இந்த ஒரு வீதி ஓரமாக தான் புதைச்சிருக்குன்றாங்க. இது வந்து இந்த அளவுக்கு மலை. இப்போ நாங்கள் இந்த ஆட்டோ வந்து போட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதலும் வந்து ஒரு சடலம் புதைக்கப்பட்டுக்கணும். இந்த பார்த்தீங்களா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை வந்து இதுதான். நினைச்சாலே மனமெல்லாம் வந்து அப்படி ஒரு பதறி போகிற அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே போகும்போது போகிற வழியையும் நாங்கள் கடந்து செல்கின்ற பாதையும் அப்படியே காட்டிட்டு நம்முடைய உறவுகளோட நேரடியாகவே நாங்கள் கதைக்க போகின்றோம். இது ஒரு மண் சரிவு இடம்பெற்றதில், நுவரெலியாவில் மண் சரிவு இடம்பெற்றதில் இது ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம், முக்கியமான ஒரு இடம். சரி, நம்ம அப்படியே வந்து போகலாம். போகிற வழியிலே
ஆட்டோ வந்து போய்க்குள்ள அமெரிக்குது இழுக்குது இல்லை. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பள்ளம். இதெல்லாம் வந்து கல்யாணம் விழுந்து போன இடங்களா. பாருங்க இதெல்லாம் வந்து ஆட்டோ ஓடி போறது. சரி கொஞ்சம் மிஸ் ஆகுமெண்டா கதை முடிஞ்சு. இப்போ நாங்கள் இந்த வழியால் போய்கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு மண் சரி ஒன்று இடம்பெற்று இந்த இடத்துல பெரிய பெரிய கல்லுகள்லாம் வந்து வந்திருக்குது. ஆனால் வந்தது இடையில வந்து ஸ்டாப் ஆகிது, இந்த பக்கம் போகலை. அப்படி இந்த பக்கம் வந்திருக்குமென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அந்த வியூ உங்களுடைய விளங்கும் ஃபுல்லாக வந்து. சரி இந்த இடத்துல இந்த கிராமம் வந்து அழிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக முடியாதால இந்த ஆட்டோவை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டு இப்போ நாங்கள் இதால் வந்து நடந்து போக போன்றோம். இப்போ இது வந்து தவளன் தென்னை கோதை நகருக்கு தான் போக போகின்றோம். இந்த இடத்த ஃபுல்லாக வந்து எல்லா இடம் வந்து ரோட்டெல்லாம் வந்து பிளாக். இதில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் இப்போ இங்கே வந்து முகாமாக வந்து நிறைய பேர் வந்து உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அவங்கள போய் சந்திக்க போகின்றோம். அதோட வந்து பாதிக்கப்பட்ட அந்த இடங்களையும் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த பக்கம் தம்பி அந்த பாடசாலைக்கு போகிற ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி அவனா இப்போ என்னன்னு தெரியல, ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு மண்டபத்தில் ஸ்கூல் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கல் வந்து ஒரு பனி ஒரு வீடுகளை சேதம் பண்ணியிருக்குது. கொஞ்சம் பேர் அங்கிட்டும் சின்ன ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. வீடுகளில் பண்ணியே தான் இருக்கிறாங்க எல்லாரும். இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள சின்ன சின்ன பாறைகள் மாதிரி இருந்தது. அந்த கற்கள், அந்த கற்களுடைய அளவு பாருங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு பெரிய பெரிய கல் அறிக்கணும். இந்த இடத்துல வந்து மண் வந்ததை விட கல் வந்தது தான் கூட இருக்குது. மேல இருந்து கல்லுகள் வந்தது தான் கூட இஞ்சாரு. மண்ணா அரைச்சிட்டு போயிடுச்சு. தண்ணி மண்ணெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த எஞ்சி இருக்கிற கல்லெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இந்த கல்லெல்லாம் வந்து இப்போ அப்புறப்படுத்தணும்னு சொன்னா என்ன பொறுத்தல அப்புறப்படுத்தி திரும்ப எங்கால கொண்டு வரு. இப்போ அங்கால கொண்டு வரா கீழே வீடு, இதை எடுத்து மேலுக்கு வச்சா திரும்ப கீழுக்கு வரும். நிலைமை பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து திரும்ப வந்து வாழணும். எனக்கு இப்போ சாதாரண வந்து இப்படி நிற்கக்குள்ள இந்த கல் அளவு பாருங்க, நார்மல் சின்ன கல் முன்னு கிடக்கக்கூடிய கல். இதால் தாண்டி தான் நாங்கள் வந்து ஏறி இந்த ரோட்டில் போகிறோம். ஒரு பிரதான பாதை, இந்த பாதை ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டு இந்த இடம் மட்டும் இல்லை, அதில் ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஏறி போகிறோம் நாங்கள். சரி பாருங்க எந்த பெரிய கல். அப்போ அது அங்கிட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய கல்லுன்னு. இப்படி பார்க்க ஒரு சாதாரணமாக கல்லாக இருக்குது. இல்லை இப்படி இருந்து பார்க்கக்கூடிய பெரிய ஒரு மலை. கல்லுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஒரு மலை. இது மலை வந்துருக்குது மேல இருந்து. இதுதான் அந்த கல் அளவு. கல் வந்து கீழே போயிருந்தா சரி, இது ஒன்று போயிருந்தாலும் சரி. இந்த கல் போயிருந்தா, இந்த கல் போயிருந்தா அங்கிட்ட வீடு லெவலும் போயிடும். அதுதான் ஒரு பிரதான பாதைக்குள்ள நாங்கள் எப்படி போற வேண்டியது ஒரு பிரதான பாதையா இருந்தது. உள்ள வந்து சரி இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த கல்லினுடைய அளவு எந்த அளவு பெருசா இருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். இப்போ கீழே இடத்துல நின்று அந்த வீடுகள் தெரியுதா, அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு கிராமம், ஒரு வீடு. இந்த கல்லுண்டு அங்கே போயிருந்தா சரி. இப்போ அந்த சிவப்பு எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டது இந்த இடம் தான். என்ன பாருங்க எப்படி நுவரெலியா மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு இடம். சரி ஓகே, நாங்கள் இந்த இடத்துல அப்படியே வந்து நடந்து போகணும். அப்படி நடந்து போயிட்டு அந்த இடத்த போயிட்டு நாங்கள் அப்படியே வீடியோவை தொடர்றோம். சரி பாருங்க எப்படி இருக்கீங்க. இந்தவா இந்த பெரிய ஒரு கல். என்ன ஒரு கடவுள் சித்தத்தாலாம் வந்து இந்த கல்லும் வந்து கீழே போகாம இந்த இடத்துல நின்றுக்குது. அந்த கல் போயிருந்தா அந்த வீடுகள் எல்லாம் போயிருக்குங்க. அதான் இந்த ஒரு கல் இப்போ இன்னும் வந்தது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ள நின்றுது. இது போயிருந்தா அப்படி அடிச்சு ஃபுல்லாக கொண்டு போயிருக்குமே இந்த கல் உண்டு. அதுக்கு பின்னாலாம் வந்து வந்த கல் எல்லாம் வந்து இந்த கல் நின்றதாலாம் வந்து இந்த கல் நின்றது. இந்த கல் போயிருந்தா தொடர்ச்சியா வந்து எல்லாம் வந்துருக்கு பின்னாலே. சரி இந்த பக்கம் இந்த கல்லாம் பாருங்க, அந்த ஒரு கல் போயிருந்தா சரி. இந்த கல் எல்லாம் வந்து
இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு பாம்பு ஒன்று அந்த கல்லில் நெவி வட்டி செத்து வந்து இடத்துல தங்கி இருக்குது. தண்ணியை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடாது, கால் வைக்கிறதுலாம் கொஞ்சம் அவதானம். தட்டி விட்டு அந்த கீழே போயிட்டுது. இந்த ஸ்கூலில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஒரு சிங்கள ஸ்கூல், மாமா கோத் காமினி திசா நாயக தேசிய பாடசாலை. அப்போ அந்த அம்மம்மாங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் பேர் வந்து அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு அந்த வாய்க்காலில் அந்த போடக்கூடிய அந்த நீரில் வந்து குளிச்சுட்டு இருந்தால் போய் கொண்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம் அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குன்று. இவங்க இப்போ எத்தனை நாள் கூடிய இந்த இடத்துல இருக்காங்க? மண் சரிவு 26 நடந்துச்சு. 26 இங்கே தான் இருக்காங்க எல்லாரும். 26 இப்போ ஒரு மாதம் காலமாக போகுது. 27 வரை இங்கே தான் இருக்காங்க எல்லாரும். இந்த இடத்துல வந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படலை. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. ஆனால் இன்னும் ஒரு முடிவு தரல உங்களுக்கு, எங்கே இருக்காங்க, அதான் எங்கே போக போகிறாங்க. அந்த இப்போ பாடசாலையை ஆரம்பித்தா வந்து இவங்க எங்கே போகிறது? ஆனால் இந்த பக்கம் இப்போ தமிழ் சிங்களாக்கள் எல்லாரும் கலந்து எல்லாம் படிக்கிறேன். இங்கே படிக்கிறவங்க வந்து சிங்களவங்க. ஆனால் தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க. தமிழ்லேயும் சில பேர் படிப்பாங்க, ஒரு சில பேர் படிப்பாங்க. அதனால் வந்து தமிழை இங்கே வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க. அப்படி எல்லாரும் இருக்கலாம். பண்ணுங்க இருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எங்கே குளிச்சுட்டு வரீங்க? மேலே ஏஜுக்கு மேலே ஆஸ்திரேலியோட்டு இருக்கு, அங்கே போய் குளிச்சுட்டு வரேன். நீங்கள் இப்போ எத்தனை நாள் கூடிய மஞ்சள் இருக்கீங்க? இங்கே தான் இப்போ ஒரு மாதம் ஆக போகுதுங்களே தவிர. ஒரு மாதமாக போகுது. உங்களுக்கு ஏதாவது முடிவு சொன்னாங்களாம்மா? இன்னும் தெரியலைங்க. அவங்க பெரிய ஆள் மற்றவங்க கிட்ட தானே கதைப்பாங்க. நாங்கள் வயசு போனவங்க தானே மீனுக்கு போகலாது. அதான் அண்ணா அந்த மண் சரி இடம்பெற கொள்ளாம நீங்கள் எங்கே இருந்தீங்க? தவளம் தானே. தவந்தண்ணே அவங்களோட வீட்டில் இருந்தீங்களா? உங்களோட வீடும் ஃபுல்லாக சேதமாயிட்டா? அங்கிட்டு சுற்றி நாங்கள் தொங்கலில் தானே இருக்கோம். சர்வதுக்கு தானே, என்ன புதுசாக வீடு கட்டினது தானே, அது சரிஞ்சு போயிடுச்சு. நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு வீடு அதர்ன மாதிரின்னு தான் ஒடியாண்டோம். நாங்கள் 12 மணிக்கு வீட்டை விட்டு மேலே போயிட்டோம். போயிட்டு விடிய 6 மணிக்கெல்லாம் பயணம் வச்சு இங்கே வந்து நல்லா இருக்கும் இந்த பொடி, இங்கே திங்கள் பொடிங்க எங்களெல்லாம் கையை பிடிச்சி தான் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பசங்களை பொடி. ஆமாங்க ஐயா. அவங்களெல்லாம் பாராட்டணும். மேலே வந்துட்டாங்க ரோட்டுக்கு வந்து. அந்த நாங்கள் மரமெல்லாம் விழுந்து கொடுக்க அதில் ஏறி தாங்க நாங்கள் வந்தோம். அவங்க தாங்க எங்களை கூட்டிக்கிட்டே வந்தது. நல்லா இருக்கணுங்க சாமி. உங்களோட அந்த கிராமத்துல வந்தோமா எத்தனை உயிர்கள் போனது? ஏதாவது உயிர்களை ஏற்பட்டதா? அந்த அட்டமல்லையத்துக்கு பழனிய ரோட்டு ஓரத்துல அங்கதான் நிறைய பேர் வீடோட போயிட்டாங்களாமே எல்லாரும். நாங்க பாத்துருந்தோமா? ஆமாங்க. நீங்க கொஞ்சம் தப்பிச்சுட்டீங்க. உங்களோட உயிர்களுக்கு ஏதோ கடவுள் எங்கெல்லாம் சாமி தாங்க காப்பாத்துனுச்சு. சரியம்மா வாருமா. அப்படி அங்கெல்லாம் போகும். சிங்களாக்களும் இருக்காங்க, தமிழாக்களும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்படி இங்கே தான் அமைச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க இங்கே. வணக்கம் அக்கா. இந்த முகாமுக்கு வந்து பொறுப்பா நீங்க தானே இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து அப்படி இருக்கீங்க. இப்போதைய நிலைமை என்ன எவ்வாறு இருக்குது? இப்போதைய நிலைமை வந்து எங்களுக்கே தெரியாம இருக்குது. எங்களை பத்தி எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாம இருக்குது. ஒண்ணுமே வந்து தகவல் ஒன்றும் சொல்லலையா? யாருமே தகவல் ஒன்றும் சொல்லலை எங்களுக்கு. இந்த இடத்துல கூடிய அந்த உறவுகளுக்காக அந்த அரசாங்கத்துக்கு உண்டாக அந்த கொஞ்சம் காசெல்லாம் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடைச்சிட்டு காசெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே யாரும் இது வரைக்கும் தரல. சாப்பாடுன்னா எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு வெளியில இருக்க நம்ம அது நம்ம மாதிரி ஆக்கள் நிறைய பேர் வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வகையில சாப்பாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நாங்க வந்து 1 மாசம் கிட்ட ஆக போகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு ஒரு பதில் தான் எங்களுக்கு தெரியல. இப்போ பாடசாலையும் வந்து இப்போ இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சுதான் இருக்கு பாடசாலை. ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் வந்து பிள்ளைகள் ஸ்கூல் படிச்சாங்க. மேல் மாடியில பிள்ளைகள் படிச்சாங்க, கீழே நின்றாங்க. நாங்கள் நடுவில் 2 பில்டிங் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு. ஒரு பக்கம் பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. அது இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைகள் படிக்கும் போது நாங்கள் இங்கே இருக்க இயலாது. அப்படி அப்போ ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறோம். அன்றைக்கு அந்த நைட்லயே அந்த மண் சரிவு இடம்பெற்றது. 27ஆம் தேதி நைட்டு தான் அந்த மண் சரிவு நமக்கு வந்துச்சு. வந்துட்டு நம்ம வீடுகள்லாம் அதிர்ச்சி மாதிரி, பூமி அதிர்ச்சி மாதிரி வந்துருச்சு. அப்போ நைட்டு எல்லாருமே தூக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை. சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு ஒரு இடத்துல தான் நாங்கள் நின்றோம். அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு விடிய காலையில் நம்ம கொடிய மரம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, எப்படி நம்மளை காப்பாற்றணுமே அப்படின்னு நினைச்சு கொடிய மரம் எல்லாம் வாங்க போவோம்னு சொல்லி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணணும். போலீஸ் கால் பண்ணி எங்களால் மேலே வர முடியாது, உங்களுக்கு முடிஞ்சா நீங்க கீழே வாங்க அப்படின்னு சொல்லி அது பிறகு கொடிய மரம் எல்லாம் எங்களை பாதுகாப்பா இது ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ள கீழே விழுந்து காயம்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த காமினி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் நாங்க வளமையா வரும்போது எப்படியும் ஒரு 1/2 மணி
மணித்தியாலத்துல வந்துருவோம். அன்னைக்கு வரும்போது 6 hour அப்படி ஆயிருச்சு நாங்க வரதுக்கு. என்னன்னா வழி எல்லாமே வந்து வழியெல்லாம் மூடி தானே. நாங்க ஒரு பெரிய ரவுண்ட் ஓட்டு போயிட்டு தான் வந்தோம். இங்க அப்படி பெரிய காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தாங்க. ஒரு மாதிரி சேர்த்ததுக்கு அப்ப அதுக்கு பிறகு கரண்ட்டும் இருக்கல. ஒரு 4-5 நாள் கரண்ட் இல்லாம இருட்டுக்குள்ள தான் இருந்தோம். மெழுகுவர்த்தியும் ரொம்ப கிடைக்கல எங்களுக்கு. சாப்பாடு ஒரு 2 நேரம் சாப்பாடு தந்தாங்க எங்களுக்கு. காலையில சாப்பாடு தந்தாங்க, வெறும் நைட்டு தான் தந்தாங்க. பகல் டைம்ல பிள்ளைகள் பட்டினியா தான் இருந்தாங்க. எல்லாருமே பட்டினியா தான் இருந்தோம். பிஸ்கட் அது வாங்கி சாப்பிட்டு அந்த டைம்ல கடைகள்லயும் பிஸ்கட்டுமே இருக்கல. அப்படித்தான் இருந்தோம் நாங்க. அதுக்கு பிறகு வந்து நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, சாப்பாடு உதவி செஞ்சாங்க. இப்ப ஏஜ்லயும் சாப்பாடு சாமான் தராங்க, அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. மத்தபடி எங்களுக்கு இது மட்டும் சாப்பாடு மட்டும் இல்லையே நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போடணும், நீ நாங்க வேலைக்கு போகணும், நீ எங்க வீடு வாசல்கள் எப்படி நாங்க செய்ய போறோம், அது ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. தீர்வும் தெரியாம தான் நாங்க இங்க நிக்கிறோம். அதான் அதோட இப்ப நாங்க வந்து போயிருந்தோம் அந்த மனுஷர் இடம் பெற்றவங்க கூட அதெல்லாம் வந்து நாங்க அப்ப வரக்குள்ள அந்த கல்லுகள் எல்லாம் வந்து இப்பயும் வந்து ஆபத்தான நிலையெல்லாம் இருக்குது. இப்ப சரிஞ்சு விழுந்தா வந்து இப்ப பாதிக்கப்படாம உடைபடாம இருக்கக்கூடிய இந்த வீடுகளையும் வந்து திரும்ப வந்து கல்லு மேல விழக்கூடிய மாதிரி. அப்ப உங்களோட மனநிலை எப்படி திரும்ப அந்த இடத்துக்கு போற ஐடியாவா? இடத்துக்கு போற நினைப்பிலே நாங்க இல்ல. எங்களுக்கு போய் வாழ இயலாது அந்த ஊர்ல, எப்படியுமே வாழ இயலாது. ஏன்னு கேட்டா இதுக்கு முதல்ல எங்களுக்கு அப்படி ஒரு மனுஷரையும் வந்துருச்சு. 3 முறை வந்துருச்சு. இதோட இது 3வது முறை. இந்த தடவை தான் கடும் பாதிப்பு இந்த முறை தான். பெஸ்ட்டுக்கு நாங்க கோவில்ல எல்லாம் இருந்திருக்கோம். மறுபடியும் ஸ்லிப் ஆகி எங்களோட வீடுகள்லாம் உடைக்கப்பட்டு ஸ்கூல்ல 3 மாசம் இருந்தோம் நாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு லோன் ஒண்ணு தந்துதான் இந்த இடத்த காட்டி இங்க வந்து இருங்க, வீடு கட்டி இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வீடு கட்ட லோன் கொடுத்த காசு கூட இன்னுமே நாங்க கட்டி முடிக்கலாம். லோன் கூட இன்னும் 4 லட்சம் 5 லட்சம் நான் கட்டிட்டு தான் வரோம். அப்படி அந்த லோன் எடுத்து கட்டப்பட்ட சாதாரண வீடுகள் வந்து உடைக்கப்பட்டது. இப்ப உடைக்கப்பட்டுனா அது ஃபுல்லா மண்சரிவாயிட்டு. அப்ப எங்களுக்கு அதுல போய் மறுபடியும் இருக்க இயலாது. இப்ப அந்த லோன் கூட நம்ம கட்டி முடிக்காத நிலைமையில தானே இருக்கிறோம். இப்ப மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்லிப்புக்குள்ளே வாழ எங்களுக்கு முடியாது. மறுபடியும் ஸ்லிப் ஆகுன்னு சொன்னா எல்லாம் அந்த வெவண்டன்கிற ஸ்டேட்டை எல்லாம் அழிஞ்சே போயிடும். அதோட வந்து இப்ப நிறைய அந்த அரசியல்வாதிகள் சில ஊடகங்கள்லாம் வந்து பேசி கொண்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடியவங்களை வந்து வடகிழக்குல வந்து குடியமர்த்துறது அப்படி உங்களுக்கு வடகிழக்கு பக்கம் காணிகள் இருந்து வீடுகள் அமைச்சு தந்தா இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த மனநிலை கூட மனநிலை எப்படி வந்தாங்க இருப்பீங்களா? அதுதான் தெரியல. என்கிட்ட ஒவ்வொருத்தர மனநிலை ஒவ்வொரு மாதிரி தானே. அப்ப எல்லாத்தோட மனசுல எப்படி இருக்குன்னு நமக்கு அது சரியா சொல்ல தெரியாது. அதோட இங்க வந்து நிறைய தோட்ட தொழிலாளிகள் தான் இருக்கிறாங்க. அங்க வந்தாங்கன்னு சொன்னா வாய்ப்பு தேடணும். நம்ம புதுசா ஒரு இடத்துல பழக போகும்போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிறகு சரியா வரும்னு நினைக்கிறேன் நானு. கொஞ்சம் பழக சரியா வரும். இல்லாம தோட்ட எஸ்டேட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சாதாரணமாக வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளோட உறவுகள்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வி கேட்போம். வடகிழக்குல வந்து இவங்களுக்கான காணிகள் கொடுத்து வீடுகள் கொடுத்தா அங்க வந்து இவங்க வந்து இருப்பாங்களா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்போம். இவங்க வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம உறவுகள் நிறைய பேர். இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த கேள்வியை கேட்டு இந்த வீடியோ எடுக்க போகிறது வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்த உறவுகள் தான். இப்போ இவங்கள்ட்ட கேட்டாலே வந்து அந்த அவங்க வந்து என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதை வச்சு இப்போ சாதாரணமாக வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நார்மலாகவே கேட்போம். இப்போ ஐயா சொல்லுங்க, வடகிழக்கு பக்கம் வந்து உங்களுக்கு காணிகள் வீடுகள் வந்து இருக்க சொன்னா நீங்க இருப்பீங்களா? எல்லாரும் ஒத்துக்கணும், நான் மட்டும் ஒருன்ட்டு சொல்ல இயலாது. இங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே கொடுத்து வந்தால் எல்லாருமே இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அது தகுந்த வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா வீடு வசதிகள் அப்படி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வேலை வசதிகள் அப்படி கிடைக்குமா இருந்தா வந்து அங்கே இருக்கிறது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு மறுக்க வராம நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். அப்ப நீங்க வடகிழக்குல வந்து உங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்குதான் கண்டிப்பா வந்திருப்பீங்க. கண்டிப்பா இருப்போம். எங்களுக்கான படிக்கிற வசதி, வேலை வாய்ப்பு எல்லாமே இங்க கிடைக்கிற சலுகை எல்லாமே கிடைச்சி இங்க வந்த பாதிப்பு மறுக்காங்க அந்த மாதிரி எந்த அனர்த்தமே வராம மறுக்க எங்களால இன்னொரு இந்த மாதிரி இழப்பீடு வராம இருந்தா கண்டிப்பா வந்து இருப்போம். அம்மா வணக்கம். அம்மா எங்கள்கிட்ட காசுகள்லாம் நாங்கள் எஸ்டேட்ல வேலை செய்ய காசுகளாக இருக்கு, அதெல்லாம் நாங்கள் எடுக்கணும். அதெல்லாம் எப்படி அங்கே வந்து எங்களுக்கு காசு எடுக்க முடியுமா என்னன்னு தெரியாது. உங்களோட எஸ்டேட்ல வேலை செஞ்ச காசுன்னு சொன்னா இப்போ எவ்வளவு இருக்குது? 10 லட்சம் 15 லட்சம் அப்படி இருக்கு. அப்படி இருக்குதா? அதே நான் இப்போ உடனே உங்களுக்கு தரல அவங்க இல்லை நான் என் காசு எடுத்து எங்கள் ஓட்டுமா அதான் இந்த ஓய்வூதியம் மாதிரி அப்படி என்ன காசெல்லாம் எங்களுக்கு எடுக்க முடியுமா என்னமோ தெரியாது. நீங்க அங்க வந்தீங்கன்னா எடுக்க முடியாது.
இப்படிங்கிற ஒரு இது இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை வயசுமா? எனக்கு 61 வயசு. 61 வயசு. இப்போ உங்களோட பிறந்து வளர்ந்த இந்த பூர்வீக இடத்தை விட்டுட்டு உங்களால் வந்து அங்கே இருக்க முடியுமா? கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியாதுங்க. அதனால நாங்க அவங்க எல்லாரும் சொல்ற முடிவை கட்டு நாங்களும் முடிவு எடுக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து விருப்பம் தான். என்னன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து அங்க போறது விருப்பம் தான். இந்த மாதிரி மக்கள் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அங்கே இருப்போம். ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதே வெளிநாட்டில் போய் 2 வருஷம் வேலை செய்கிறேன் தானே, அறியாத நாட்டில் வேலை செய்கிறேன். சரி, இது அறிஞ்ச நாடு தானே, இது நம்ம ஸ்ரீலங்கா. எங்களுக்கு பாஷை தெரியும், எல்லாமே தெரியும். எங்களுக்கு சரியான வளம் இது தானே எங்களுக்கு தெரியும். சரி, ஆனால் நாங்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கான எங்களை அப்படின்னா வந்து ஒரு சில பேரை மொத்தமாக கூட்டிகிட்டு போனால் நாங்கள் வந்து ஒரு கிராமமாக இருப்போம். அது எங்களுக்கு ஓகே, அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு நாம தாய் தப்பா இறந்து போயிடுவோம். நாளைக்கு எங்களை பிள்ளைங்க வந்து எங்களை வந்து கேட்கக்கூடாது, ஏன் தாப்பனை இதை தான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க, நாங்கள் எங்களோட தாப்பனை கேள்வி கேட்குறோம் தானே. எங்க கூட இது மட்டும் இல்லைன்னா இப்பயும் வந்து இப்போ சரியாத இடங்கள்ல வந்து மலைக்கு மேல வந்து நிறைய கல்லுகள் வந்து இப்பயும் இருக்குது. எப்போ வருமென்னு சொல்ல முடியாது. சொல்லல, அது மழை நம்மளோட அடுத்தடுத்த அது நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளா வந்து கண்டிப்பா வந்து சம்பவம் இடம்பெறும். அப்போ இதே மாதிரி எங்களுக்கு இது வந்து 3வது ஸ்லீப். நாங்கள் ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். நாங்கள் நிறைய இழந்துட்டா, வீடு வாசல் நிறைய இழந்து இப்போ புதுசாக தான் வீடு கட்டியிருக்கோம். அதுவும் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற வந்து எங்களுக்கு கூடிய வேற ஒரு சாத்தியக்கூறு இல்லை. எங்கிட்டாச்சும் பாப்பா அரசாங்கத்தோட நான் கேட்டிருக்கோம். அவங்களும் ஒரு பதில் கொடுக்காட்டி வடகிழக்கில் நீங்கள் எங்களுக்கு கூடிய சொல்யூஷனை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மக்கள் மூலியமாக நாங்கள் இருப்போம். எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஒரு இது பண்ணீங்கன்னு இல்லாமல் நீங்கள் சொன்னால் நாங்கள் கரெக்டாக வந்து இருப்போம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பாதிக்கப்பட்டுருவோம் தானே. அப்ப அந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம உங்களை போல எங்களையும் நினைச்சு இருக்க இடம் பாருங்க. இப்படி ஒரு வசனம் வந்து அம்மையில கேட்கக்கூடிய வந்து எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரியா இருக்குது. இந்த அக்கா சொல்றாங்க, இப்போ நாங்கள் அங்கே வந்து இருந்தோம்னு சொன்னா எந்த விதமான ஒரு பாகுபாடும் பார்க்காம இவங்க வந்து தோட்ட தொழிலாளி, சிலர்கள் வந்து தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்ற நீங்க கோய்க்காங்கன்னா நிறைய வந்து வீடியோக்கள் அப்படி பார்த்துருக்கோம். அப்ப அப்படியே நேற்று கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ மலையத்துல இருந்து ஆக்களை கூட்டிட்டு வந்து அங்க போட போறாங்க, போட்ட உடனே இப்படி கதைப்பாங்க, அவங்க வித்தியாசமா கதைப்பாங்க, அப்படியெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கவலையா அந்த ரீல்ஸ் வீடியோ அப்படி செய்யறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி இப்ப நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கிறோம். மறுபடியும் அங்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அப்படி எங்களை கூட்டிட்டு போனோம், அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம எங்களை பார்க்கணும். பாருங்க. அப்படி அங்க ஒரு இடம் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் இவங்களை வந்து ஒரு இப்படி சொல்கிற வேறொரு ஆக்கள் இவங்க வந்து தோட்ட தொழிலாளர்கள் அப்படின்ட்டு இல்லாமல் அப்படியான கதை பேச்சுகள் வராமல் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நம்மளை மாதிரி சமமான ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அந்த அக்காட கருத்தை கூட பாருங்கள். இப்போ இந்த சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து சில மீடியாக்களில், சில டிக்டாக், யூடியூபர்ஸ், இனி ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸ் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ சாதாரணமாக வந்து அந்த அக்கா பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க அங்கே வந்தால் எப்படி இருப்பாங்க, எப்படி கதைப்பாங்க, நம்மளோட வந்து எப்படி நடந்து கொள்வாங்க, இப்போ அது சம்மந்தப்பட்ட அந்த இப்படி ஒரு நகைச்சுவை வந்து நாடகம் மாதிரியும் ரீல் செஞ்சுருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்தளவு பாதிப்பு வந்துருக்குது. அப்போ நேரடியாக வரும்போது இவங்களுக்கு அப்படியே நேரடியாக வந்து யாராவது பேசினா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்க அவங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வருத்தத்தோட போட்டேன். அதுக்கு கமெண்ட் ஒன்று பண்ணேன் வந்து தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி அப்படின்னு நானே கமெண்ட் பண்ணேன் அந்த வீடியோ. இன்னைக்கு காலையில் நான் பார்த்துட்டு அப்படியெல்லாம் நீ செய்யாதீங்க, தமிழாக்கள் எல்லாம் தமிழாக்கள் தானே. எனக்கு பிள்ளை நம்ம இல்லாட்டி நம்ம பிள்ளைகள் பாவம் பெரியவங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு மன கஷ்டத்தில் வந்து ஒரு இருக்க இடம் இல்லாமல், வீடு இல்லாமல், இன்னைக்கு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வரைக்கும் சமைக்க கேஸ் இல்லாமல், விறகு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொடி மாதிரி சமைச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல இப்படி இப்போ வந்து இருங்க இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அந்த நேரம் நமக்கு யாராவது ஒரு ஆறுதல் தாராங்க, அரவணைப்பு தாராங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு மறுபடியும் இப்படி ஒரு மன கஷ்டத்தை தந்தால் அது இன்னொரு வேதனையாக இருக்கும் இல்லையா. அக்கா வந்து கதைக்கக்குள்ள எனக்குமே வந்து ஒரு கவலையாக இருக்குது. இப்போ வடகிழக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இப்போ யாருன்னு தெரியல, வேறு ஒரு ஆள் தான் வந்து அந்த ரீல்ஸை செஞ்சுருக்காங்க. அப்போ நான் அவங்க சார்பாக வந்து நான் அவங்க கூட மன்னிப்பு கேட்கேன். இப்போ சில நேரங்கள்ல அவங்க வந்து என்ன இப்போ இப்படி தானே எல்லா 5 பேரும் வந்து ஒன்று இல்லை. இப்போ அதனால் அதை வச்சு நீங்கள் எல்லாரையும் வந்து அப்படி மதிப்பிட வேணாம். கண்டிப்பாக அப்போ நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்களே நம்புகிறோம். நம்முடைய உறவுகள் எல்லாருமே வந்து பாதுகாப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு இதாக வாழணுமென்று தான் எல்லாருடைய விருப்பமும். சரி, நீங்கள் எல்லாருக்குமே வந்தோமா ஒரே கருத்து தானே. இப்போ வடகிழக்கில் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சா நீங்கள் இருப்பீங்க. இப்போ அந்த அக்கா சொன்ன அதே மாதிரி தான், அப்படியா? உங்களோட அந்த பிறந்து வளர்ந்த இந்த இடத்தை விடுத்து நீங்கள் வந்துடுவீங்களா? எல்லாரும் ஒத்துமையாக தான் நாங்களும் வருவீங்க.
சொல்லுங்கக்கா கூட சொல்லுங்க. எங்களுக்குன்னு அங்கீகாரம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க வந்திருப்போம். ஏன்டா நாங்க இங்க சரியானமே கஷ்டப்பட்டோமே, கஷ்டப்பட்டு நொந்துபட்டு தான் இங்க வந்திருக்கோம். இன்னுமே எங்களுக்கு இன்னும் இது மட்டும் இல்ல, எங்களோட பிள்ளைங்களுக்கு இன்னும் எவ்வளவு எதிர்காலம் இருக்குது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு சலுகை கிடைச்சாலும் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கே. அப்படி சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நிறைய உரிய அதிகாரிகள் மற்ற நம்முடைய தமிழ் உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து அவங்களுடைய அந்த மண்ணில் இந்த வீடியோ கூட அவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அனைவருமே இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கக்குள்ள வந்து அவங்களுடைய மனநிலை புரியும். அதோட இந்த வீடியோ வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் அனைவருமே வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ. அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய மாதிரியும் சில அந்த அரசியல்வாதிகள் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. சம்டைம் அவங்க வந்து அந்த பக்கம் வந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து சில கருத்துக்களை வந்து சில அந்த கோரிக்கைகளை முன்வைக்காங்க. கண்டிப்பாக வந்து அதுபடி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பமும். அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகின்றோம். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் எல்லாமே வந்து தயாரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. மொத்தமாகவே இந்த இடத்துல வந்து அந்த சமையல் அந்த சமைக்கக்கூடிய அந்த இதுல வந்துன்னா யார் அண்ணா செய்றீங்க? ஊரால் செய்றீங்களா? எங்களுக்கு வந்து டொனேட் தான் பண்றாங்க. எங்களோட நண்பர்மார், இப்போ எங்களோட பொடிமார் வேலை செய்கிற புஷ்மார் அப்படி எங்கள் தெரிஞ்சவங்க அப்படிதான் கூடுதலாக டொனேட் பண்றாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஏன்னா சமைக்கிற கேஸ் கூட இல்லை, விறகு கூட தேடி தான் சமைக்கிற அந்த காட்டுக்கு நாங்கள் அப்படி இந்த காட்டுகளில் போய் இருந்தால் காய போட்டு பாருங்க விறகெல்லாம். அதான் இப்போ என்னென்னு சொன்னோம்னா இப்போ சில இடங்களில் வந்து அதிகமான உதவிகள் கிடைச்சி கொண்டு இருக்குது, சில இடங்களில் நோமலாக கிடைச்சிட்டா போய் விடுவட்டமாக போகுது. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். நான் கேட்டால் எங்களை வந்து இந்த ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகமாக பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வரைக்கும் தான் இன்ன வரைக்கும் இந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் தீர்வு எப்போ கிடைக்கணும் எங்களுக்கு சரியாக தெரியலை. நாங்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இங்க நிக்கிறது யாரும் எது பேசினாலுமே தெரியாது. எந்த அதிகாரியோ யாரா இருந்தாலும் எங்கோட்ட ஏரியால போயிட்டு இருந்த ஒரு நாளைக்கு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். எங்களுக்கும் ஆசை இல்லையா, அவ்வளவு அழகா வீடெல்லாம் கட்டி எவ்வளவு செலவு பண்ணி ஸ்கூல் அங்க இருக்கு, எவ்வளவு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு பெரிய வீடு எடுத்து விட்டுட்டு இங்க வந்து நாங்க டெய்லி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இல்லை. அங்க இருந்தா எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனாலதான் நாங்க இங்க வந்து இருக்கோம். ஏன்னா நாங்க நடுவுல இருக்கோம், சுத்தி ஸ்லீப் போயிட்டு ரோடெல்லாம் இல்ல அறவே. எங்க ஸ்கூலோட தான் போயிருக்கு. இப்ப எங்க பிறந்து வர அந்த ஊரை விட்டுட்டு பாருங்க, நிறைய பேர் வாரேன்னே சொல்லிட்டாங்கன்னா இப்ப இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது சரியா. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், தண்ணி இல்லை. உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து பிறந்து வளர்ந்த அந்த ஊர் வந்து சொர்க்கம். இப்போ அதை விட்டுட்டு யாருமே வந்து வர மாட்டாங்க. இப்போ நாங்களும் தான் இப்போ அதை தாண்டி அதை விட்டுட்டு ஒரு எங்களை கொண்டு எங்கே வச்சாலும் அந்த நிம்மதி கிடைக்காது. இப்போ அதையும் தாண்டி அதை விட்டுட்டு வராங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுடைய அந்த கருத்தை பாருங்க, அவ்வளோ ஒரு அந்த வலி, அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு முடிவு ஜனாதிபதிக்கு இந்த நியூஸ் போனா கண்டிப்பா எல்லாம் நடக்கும்னு நிறையவே நாங்களும் நிறைய பாராளுமன்றத்திலேயே நிறைய மந்திரிமாருங்க போய் பேசினாங்க. நாங்களும் ஜனாதிபதி செயலகத்துக்கு லெட்டர் போட்டோம், ஆர்ப்பாட்டம் செஞ்சோம், நிறைய நியூஸ்க்கெல்லாம் கொடுத்தோம். ஆனா ஒரு தீர்வுமே கிடைக்கல. இப்ப நாங்களே மனசு வெறுத்து தான் இருக்கோம். எல்லாம் என்னடா செய்யறது, இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன சொல்றோம்னு தெரியல. சின்ன பிள்ளை எடுக்குதாங்க எங்களுக்கும், அதுவும் நாங்க பெருசாக்கும். எங்க காலம் முடிஞ்சிச்சு. நீ இருக்கிற பிள்ளைய வாழ்ற பிள்ளைய வாழணுங்க, படிக்கிற பிள்ளைய படிக்கணும். எங்களுக்கு தனியா ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் தானுங்களே. அதை வச்சு தானே நாங்க பிள்ளைகளை வைக்கணும். படிக்க வைக்கிற பிள்ளைய பாருங்க, கொமரி பிள்ளைங்க சின்ன பிள்ளையில வச்சுட்டு இவங்க தீர்ப்பா ஒரு முடிவு சொன்னா தானே நாங்க இத்தனை மக்களும் போய் ஒரு இடத்துல நாங்க நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு எங்களுக்கு இருப்போட வேணும் தானே ஒழுங்கா. கொமரி பிள்ளைய படிக்க போகணும், 10 பிள்ளை சின்ன பிள்ளைகளும் படிக்கணும். சுகாதாரம் அதுகளுக்கும் அதை வந்ததை நினைச்சு ஒரு பிள்ளைய பேசிக்கிறத பார்த்து எங்களுக்கு மனசுக்கு வேதனையா இருக்குங்க. நாங்க எப்படி அந்த மண்ணில் இடிஞ்சு வந்தோம், அந்த சபதியில எப்படி இறங்கி வந்தோம் அப்படின்னு சின்ன பிள்ளைய காய்ச்சிக்கிறத பார்த்தா அதுகளுக்கு இப்பயே இந்த மனசுல அந்த ஒரு இது ஆகக்கூடாது. நல்ல நிலைமைக்கு அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரணுங்க. எங்கிட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் போயிட்டு எங்கள் பிள்ளையெல்லாம் நாங்கள் காப்பாற்றணுங்க. அதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்கணும். எனக்கு கூட ஒரு மாதிரியா இருக்குமா, என்ன கதைக்கிறேன்னு பேசுறேன்னு தெரியல.
இது கண்டிப்பா எல்லாம் வந்து நல்ல பிள்ளைங்க தம்பி நாங்க அன்னைக்கு கொண்டு வரக்கல இத்தனை பிள்ளைங்க எத்தனை இடத்துல விழுந்துச்சு தெரியுங்களா காப்பாத்திக்கிறது அந்த சவதியில சேத்துலையும் நோயானால முடியாத ஆளு சின்ன பிள்ளைய அந்த பிள்ளைகளுக்கு இந்த ரோட்டுக்காரு வந்து பார்க்கலாம் தம்பி அட்வான்ஸ் வீடு இடிஞ்சு வந்த வரைக்கும் நாங்க கீழே நிக்கிறோங்க. அது வந்துருமோங்கிற ஒரு பயத்துல எங்களை இந்த மாதிரி பிள்ளைய எங்களை தூக்கி விட்டுச்சுங்க. பிள்ளைகளை தூக்கி விட்டு இப்ப எங்களுக்கு அதுகள் கொண்டாங்க அதுகளையும் திரும்பி ரோட்டுக்கட்டில கத்தி கதறி சின்ன பிள்ளைகள்லாம் விழுந்து விழுந்து நாங்க அந்த பாடுபட்டு வந்துப்பா இந்த இடத்துல எங்களுக்கு எங்கிட்ட ஒரு இடம் சேட்டியாகி கிடைக்குதோ அங்கிட்டு நாங்க போறோம். 7 மணிக்கு இறங்கி கீழே வந்து அப்பாவை தூக்கிட்டு இங்க வர 4 மணி ஆச்சு. நாங்க 2 பேரும் அவங்க அப்பா நானும் மகன் அந்த இதே மகன் நம்ம அப்பா இவங்க தாத்தா எல்லாமே சேர்ந்து கொண்டாடுற 4 பேர் தான் இந்த இடத்துக்கே கடைசி வந்தது. சிலிப் வந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எங்க உயிர் வந்து யாருக்குமே இன்னும் ஒரு பொருட்டா தெரியல. கவலை அப்ப இவ்வளவு நாங்க 217 பேர்கிட்ட இருக்கோம். இவ்வளவு பேர்ட்டு உயிரும் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அதனாலதான் எங்களை மறுக்க அங்க போய் ஏஜாலையெல்லாம் சொல்றாங்க அங்க போய் இருக்க சொல்லி எங்களால பாறை செஞ்சுக்கிட்டு போக சொல்றாங்க. நிறைய பேருடைய கருத்து மழை பெஞ்சா இப்ப ஸ்கூலுக்கு போங்க, மழை விட்டா வீட்டுக்கு போங்க. அங்கிட்டும் எங்களுக்கு போக இயலாதுங்க, இங்கிட்டும் போக இயலாது. ஊருக்கு போனா மறுக்க எங்க உயிருக்கு வந்து சத்தியமா எங்க பிள்ளைகளை நாங்க வாழ வைக்கணும். அதுக்கு தாங்க நாங்க மேற்கொள்றோம். இன்னும் கல்யாணம் கட்டாத பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு வாழணுங்க. நான் வந்து இந்த பையனை ஏலவல் எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கு. ஓலவல் எக்ஸ்ட்ரீம் புக்ஸும் வீட்டுல தான் இருக்கு. போய் எடுக்க பாறை வேணுமே, ரோடு இல்லையே. அது போகணுங்களே. பிள்ளைங்க என்ன செய்யுங்க, அதுக்கு போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் அங்க இருந்து படிக்கணும், அங்க இருக்கணும்னா பிள்ளைங்களால முடியாது. அது பார்க்க சவுண்ட்லயே அப்படி பயந்துதான் பிள்ளைங்க கல் இப்ப வந்துருமா, இந்த கிட்ட பார்த்தா இந்த கல் வந்துருமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு அலட்டி ஸ்கூல் கிட்ட தவிர நீங்க வந்தா கூட நானா வந்து அதெல்லாம் காட்டுவேங்க. அந்த கல்லுகளை பார்த்தாலே அந்த ஸ்கூல்ல இருந்து பார்த்தாலே இந்த பிள்ளைங்க அப்படி ஒரு பயப்படுங்க. அவளோட மன வேதனை தாங்க பிள்ளைகள்லாம் வந்துச்சு பார்த்து பார்த்து. உண்மையிலே வந்து இப்போ அந்த பிள்ளை வந்து பாருங்க இப்போ உயர்தரம் படித்து கொண்டு இருக்குது. இந்த பிள்ளையுடைய புக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வீட்டில் இருக்குது. இப்போ மற்ற இடங்களெல்லாம் வந்து உயர்தரம் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படித்து கொண்டு இருக்கும். இப்போ உயர்தரம்ன்றது ஒரு இறுதி பரீட்சை, பல்கலைக்கழகம் நுழையிறதுக்காக வேண்டி ஒரு போட்டி பரீட்சை. இப்போ இந்த இடத்துல வந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் வந்து படிக்காமல் இருக்குது. இனி வேறு இடங்களில் வந்து படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எப்படியான முறையில் போட்டி வைக்கிறது அது வந்து இப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக பேச முடியாது. இந்த வீடியோனூடாக நல்லபடியான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு மன வருத்தத்தோடு நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். சரியே தங்கச்சி, போயிட்டு வரோம். நீங்கள் வேறு ஏதாவது பேச விரும்புறீங்களா? உண்மையிலே உங்களை நேரடியாக வந்து சந்திச்சதில் எனக்குமே ஒரு சந்தோஷம். நம்முடைய உறவுகளை நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இந்த பக்கம் எல்லாம் வந்தேன். இப்போ நேரடியாக அவங்களோட பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஒரு கிழமை 2 கிழமை கிட்ட நின்று நாங்கள் அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு விளங்குது. நாங்கள் இந்த பகுதியை நிற்கக்குள்ள மட்டக்களப்புனாங்க. சரி, ஓகேக்கா, போயிட்டு வரோம். சரி, ஓகே மேடம், நாங்கள் இப்போ இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றோம். கண்டிப்பாக வந்து உரிய அதிகாரிகள், உரிய அரசியல்வாதிகள் இந்த பக்கமும் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க என்று கேட்டு விடைபெறுகின்றோம். பாய்.